தலைப்புச் செய்திகள். சுற்றுலா தலங்களில் குதிரை சவாரிக்கு கட்டுப்பாடு ஏன்? சென்னை மெரினா, பெசன்ட் நகர் கடற்கரைகள், உதகை, கொடைக்கானல் போன்ற சுற்றுலா தலங்களில் குதிரை சவாரிக்கு கட்டுப்பாடு. விரிவான செய்திகள். சென்னையில் கிளாண்டர்ஸ் தொற்றுக்குள்ளாகி குதிரை உயிரிழந்த நிலையில் அந்த பாதிப்பு மனிதர்களுக்கும் பரவக்கூடும் என்ற அச்சம் எழுந்துள்ளது. குதிரைகள், கழுதைகள், கோவேறு கழுதைகளை தாக்கும் ஒரு வகையான தொற்று பர்கோல்டெரியா மலே எனும் பாக்டீரியா நுண்ணுயிரியால் பரவுகிறது. இந்த தொற்று குதிரை மற்றும் கழுதைகளுக்கிடையே மிக வேகமாக பரவக்கூடியது. அந்த பாதிப்புக்குள்ளான விலங்குகளின் உடல் முழுவதும் சுரப்பிகள், அதாவது கிளாண்ட்ஸ் உருவாகும் என்பதால் இந்நோய்க்கு கிளாண்டர்ஸ் நோய் என்று பெயரிடப்பட்டது. தொற்றுக்குள்ளான விலங்குகளிடம் நேரடி தொடர்பில் இருப்பவர்களுக்கு கிளாண்டர்ஸ் நோய் பரவும் வாய்ப்பு அதிகம் உள்ளது. விலங்கின் புண்களில் இருந்து வெளியேறும் திரவம் மனிதர்களின் தோலில் நேரடியாக படுவதால் தொற்று பரவும். தொற்றுக்குள்ளான குதிரை, கழுதைகளின் கண்ணீர், சளி, உமிழ்நீரிலிருந்தும் பரவும். அவை தும்மல் போடும் போதும், இருமும் போதும், கனைக்கும் போதும் அதிலிருந்து வெளியேறும் நீர்த்துளிகளை சுவாசிப்பதால் மனிதர்களுக்கு தொற்று பரவ வாய்ப்பு அதிகம் உள்ளது. இதனால் சென்னை மெரினா, பெசன்ட் நகர் கடற்கரைகள், உதகை, கொடைக்கானல் போன்ற சுற்றுலா தலங்களில் குதிரை சவாரிக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. உடல் நலக்குறைவு உள்ள குதிரையை சவாரிக்கு பயன்படுத்த வேண்டாம். குதிரைக்கு காய்ச்சல், இருமல், சளி, தோல் புண்கள், சுவாசக்குறைவு போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் சவாரி மேற்கொள்ளக்கூடாது என்று கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.